மாலை வணக்கம். என்னோட பேர் மகுடபதி. நான் வெள்ளவெளியிலிருந்து வந்திருக்கேன். நான் தொழில்துறை பத்திர எழுத்தர் அல்ல, ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். சாரோட 2 நிகழ்ச்சிகள் சென்னையில் நடந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். என்னோட சொந்த பிரச்சனைக்காக வந்தேன். என்னோட 20 வருஷமாக ஒரு லேண்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துட்டு இருந்துச்சு. சும்மா அப்படி கிராஸ் பண்ணும்போது கேட்டேன், அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேவே போயிட்டு நான் ஊருக்கு போனோடனே ஆஃபீஸ் போயிட்டு தேடினா அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஸோ 20 வருஷமாக பிரச்சனைகள் இருந்த ஒரு லேண்டை ஒரே நாளில் சும்மா ஒரு 2 மணித்துறையில் முடிச்சு வச்சாரு. அதுக்கு நான் நம்பிக்கை பார்த்தேன். 20 வருஷமாக அப்பா போராடிட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் நான் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நான் இப்போ இனிமேல் ரியல் எஸ்டேட்டில் நிறைய வாங்கி விற்கிற தொழிலும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் தொழில் போக முக்கால்வாசி நேரங்களில் என்னோட டாக்குமெண்ட் தான் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். விற்பனைக்கு கொண்டு போகும்போது அதை அழகாக இண்டெக்ஸ் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் அழகாக இருக்கணும்னு அவங்க சும்மா ஒரு டோக்கன் போட்டு போகாமல் அந்த இண்டெக்ஸையும் அந்த டாக்குமெண்ட் ஸ்பைரல் பெயிண்டிங் பார்த்தோம்னாவே ஓகே, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, துணிஞ்சு அவங்க ஒரு 1 lakh 2 lakh அட்வான்ஸ் போட்டுட்டு அப்புறம் லீகல் ஒப்பீனியன் போயிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் பற்றி சொல்லணும்னா முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிது. இந்த இரிடியம், மொன்னப்பாம்பு, ரைஸ் புல்லிங் இதை வகைராவில் ஜமீன் சொத்து ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த ஜமீன் 500 ஏக்கர் இருக்குது. இந்த ஜமீன் லேசாக நமக்கு சபலம் தட்டும். 500 ஏக்கர் சீப்பாக வருதுப்பா. அப்புறம் இங்கே தான் தெரியுது அது காலாவதியான டாக்குமெண்ட். அந்த தகவல் மிகப்பெரிய ஒரு உண்மை தகவல் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ அது நம்ம பண்ண போகிறதில்ல, அவ்வளோ பெரிய வால்யூம் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம யாருக்கா ரெஃபர் பண்ணியிருப்போம் தெரியாமல். ஆமாம், அது நம்ம யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட நம்பகத்தன்மை நம்மளே குறைச்சிக்கிட்ட மாதிரி அந்த 3 சீட் ஆளு கூட நம்மளே சேர்த்திருப்பாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டாரு. ஸோ அதுக்கு ஒரு நன்றி. 2வது ஹக்கீம் சார் ஆர்டிஐ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. நானும் ஒரு பார்ட்டியில் இருக்கிறனால நானும் என்னோட நண்பர்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் நிறைய ட்ரைனிங் எடுப்பேன். அந்த ஆர்டிஐ பற்றி அப்போ சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் எவ்வளோ தகவல் சொல்லுவேன், ஆர்டிஐ போடுங்க அவ்வளோ நிறுத்திக்குவேன். ஏன்னா அது போய் தெரியாது. ஸோ இப்போ இது எனக்கு ஃபர்தராக சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மோகன் சார் சொன்னார், அந்த டாக்குமெண்ட் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சார். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆவணம் எழுத்துறாக ஆசைப்பட்டு வந்த அத்தனை பேரும் உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் யாருக்கும் 2 பாரம்பரியமாக வந்திருந்தா கூட கிடைக்காது. அப்பா தாத்தா இருந்து நீங்கள் 3வது ஜெனரேஷனாக இருந்தால் கூட இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. என்னென்னா உள்ளூரில் நீங்கள் அந்த பாரம்பரியத்திலேருந்து வந்த ஒரே பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர டெக்னிக்கல் நோக்கம் உங்களுக்கு அது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இருக்கும். ஸோ இந்த பேக்கப் யாருக்கும் கிடைக்காது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி எல்லாரும் உங்கள் சுய காலில் நின்று ஒரு சமுதாயத்துக்கு தொண்டும் செய்யுங்க. உங்களை சொந்தமாக உங்களை என்ரிச் பண்ணிக்கங்க, வெல்ஃபை பண்ணிக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இந்த 2 நாள் அகாமடேஷன்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப அற்புதம். ஏன்னா இந்த கிளைமேட்டில் அக்னியில் ஏசி இல்லாமல் எங்கே இருக்க முடியாது. ஆனால் ஏசியில் ஃபேனே ஆஃப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ரொம்ப அற்புதமான அட்மாஸ்பியர். ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. இது 2ம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணதை விட ஹோட்டல் வச்சுருந்தீங்க, அதெல்லாம் கூட அவ்வளோ அட்மாஸ்பியர் இல்லை, கொஞ்சம் கன்ஜஸ்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்தரான கிளாஸஸ் இங்கே வச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.